நிஷாந்தி 33வது நாள் அன்னதானம். இன்னைக்கு என்ன? ஹாய், இன்னைக்கு வந்து வயசான தாத்தா பாட்டிங்களுக்கு இட்லி, ஒரு 150 இட்லி. அப்புறம் அத்தாடி கரண்டி உள்ள விழுந்துருச்சு. இந்த கரண்டியை விட்டு இட்லி, சாம்பார், அப்புறமா வந்து தேங்காய் சட்னி. இது 3 தான். யார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னா, கொடுக்கவெல்லாம் சொல்ல அந்த அக்கா நம்ம அவங்க சொல்லாமே நம்ம செய்கிறோம். நமக்கு இட்லி பணம் வாங்கி கொடுத்தாங்க அந்த அக்கா, பெங்களூர்ல இருந்து. செய்ய சொல்லல, இட்லி பணம் வாங்கிக்க சொன்னாங்க. இட்லி பணம் வாங்கினது மீறி காசுலாம் நம்ம நம்மளே செஞ்சிடலாம். அவங்க கொடுத்த புது பணம் இல்லை, அவங்களுக்கே அன்னதானம் செஞ்சிடலான்னு அவங்களுக்கே நாங்கள் அதான் அந்த இட்லி பணம் அவங்க வாங்கி கொடுத்தது. ஓகே, ஒரு 150-200 இட்லி சொல்லலான்னு ஐடியா பண்ணோம். டைம் ஆயிடுச்சு. காலையில் 9 மணிக்குள்ளே கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம 150 இட்லியோட நிறுத்தியாச்சு. இன்னொரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கிற நினைக்கின்னு, ஞாயிற்றுக்கிழமை நினைக்கின்னு நிறையா கொடுத்துருவோம். சரி நிஷா, இன்னைக்கு தார்னிஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். எடுத்து வைக்காதங்க. நீ அப்படியே ரப்பர் பேண்டை போட்டு நீ பேக் பண்ண நிஷா. அந்த அக்காவுக்கு தேங்க்யூ சொன்னியா? தேங்க்யூ அக்கா. 5 இட்லி வைடா, 5 இட்லி வைடாதங்க. கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு தார்னிஸுக்கு அழகா 5 இட்லி வச்சு இன்னைக்கு கொடுக்க போகிறது தார்னிஸ் தான். தியா தான் கொடுக்க போகிறாங்க. தியா எங்க பாப்பா எங்கடி? செல்லு பார்த்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இருடா. அம்மா அடுத்தது சாம்பார் கட்டணும். கவர் எடுத்து கொடு. இதை பிரித்து கவர் எடுத்து கொடுத்தங்க. அதில் சாம்பார், இதில் சட்னி. டேபிளில் பாயசங்கன்னது போல இருக்கு. கேசரி தொடச்சி விட்ரு, தட்டி விட்ரு. அதான் மறந்துட்டேன். நீ கிளவுஸை போட்டுக்கடா. நீ இட்லி எடுத்து வைக்கிறாள், நீ கழட்டாத. அதில் ஒரு 5 இட்லியை மட்டும் எடுத்து வை. 5 இட்லியை. கரண்டி என்னடி பண்ணுறது? இந்த கரண்டியை விட்டு எடு. அந்த கரண்டியை என்னென்ன வேலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. தாரி விழுந்துருச்சு. அடுத்ததாக வந்து சாம்பார். இது வந்து இந்த சாம்பார் கிடையாது, இது வீட்டில் வைக்கிற சாம்பார் கிடையாது. இது இட்லி சாம்பார். இட்லி தோசைக்குன்னு உள்ள சாம்பார். இது வந்து முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காவும் போட்டிருக்கியா? அவரைக்காய், உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், ஒரு 10 வகை காய்கறியை போட்டு சாம்பார் சூப்பராக செஞ்சாச்சு. அப்படி இரு உனக்கு பேக் பண்ண தெரியாது, அம்மா தான் கட்ட தெரியும். கட்டிப்பாரு ட்ரை பண்ணு. அந்த பக்கெட்டை வைக்கணும், அந்த பக்கெட்டை வை. அவனுக்கு மடக்க வைக்கணும். மறுபடியும் இதுக்கு மேல இந்த பக்கெட்டை வைக்கணும். கீழே கொஞ்சமா மடக்கணும், மேல நிறைய. அவனுக்கு மடக்க தெரியல. இருடா வீணாக்கி விட்டுறாரே. தப்புடா. அப்படி சின்னதாக மடிச்சா கீழே கொட்டி போயிடும் இட்லி. வை. அப்பா வர்றேன். அப்பா வந்து கட்டி தானே. ஓகே, சாம்பார் கட்டியாச்சு. அடுத்தது கவர் எடு தம்பி. இது வந்து கெட்டி சட்னி. நான் அந்த இட்லியிலே வச்சு கொடுக்கலான்னா நிஷா தான் தனியாக கட்ட சொல்லிட்டான். சில பேர் நைட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? நிஷா ஓரமாக எடுத்து போடு. ஓரமாக அதை ஓசை பிடிங்கி விடு தம்பி. இல்லை அந்த ஓசை பிடிங்கி விடு தம்பி. ஓகே, சட்னி. இது வந்து தண்ணி சட்னி இல்லை, எனக்கு பிடிச்சது வந்து தண்ணி சட்னி. நிஷா அன்னைக்கு கெட்டி சட்னி ஆகிட்டா. ஓகே, இப்போ கவர். சாம்பார், சட்னி, இட்லி. ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும். எங்கே கவரு? அந்த பிரிச்சுட்டாண்டி. பிரிச்சதே இருந்திருக்கு. இது என்னன்னு யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வடகம் காய வச்சதுதான், வேற ஒன்றும் இல்லை. காயில ஊற வைக்கணும், தண்ணியில ஊற வச்சோம்னா சரியாயிடும். இட்லி, சாம்பார், சட்னி. ஓகே, இது மாதிரி எல்லா பார்சலையும் 150 இட்லியை போட போகிறோம். வந்து கட்டட்டும் இட்லி. அவருக்கு இட்லி கட்டி முடிக்கிறவங்களுமே நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவேன். தியா தார்னிக்ஸுமே குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. நான் மட்டும்தான் இன்னும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே சேர்ந்து சட்னியும் சாம்பார். செல்வா சொல்லிட்டாரு, இந்த லிக்விட் ஐட்டம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, நீ அப்படின்ட்டாரு. அது வேணா நான் கட்டி வைக்கிறேன்னாரு. அதனால அவர் அதை மட்டும் கட்டணும். இந்த லிக்விட் ஐட்டத்துக்கு நம்ம வந்துடுவோம். சரி, ஓகே. சாப்பாடுலாம் கொடுத்துடலாமா? ஓகே, நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கொடுத்துடலாமா? வாங்க, கொடுத்துட்டு வாங்க. அது கொடுத்துட்டு வாங்க. தார்னிஸ் புடி. எடுத்து கொடு. எடுத்து பிள்ளைங்கள்ட்ட கொடு டக்குன்னு. ஓரமா வண்டி வருது. குடுறா எடுத்து.
ஏடி டக்கு டக்குன்னு ஆளுக்கு 2 கையில எடுத்து போங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்துக்கும் கொடுங்க. நீ கீழே கொடு. அவரு கொடு. இந்த அங்கிட்டு தாத்தா உட்காந்துருக்காரு பாரு. தாத்தா நீ போ அப்பாட போ. நீ வா. இருங்க தார உட்காருங்க. சாப்பாடு தரோம், அதுக்கு ஒடியாந்தாங்க. உட்காருங்கிறாங்க. வேற ஒன்றும் சொல்லல அவர். இந்தாடா வாடா குடுறா. குடும்பம் இந்த தரேன். தாத்தாக்கு இன்னொன்று கொடு. அந்த பாட்டு அந்த அக்கா தான் வாங்கிட்டாங்க. தரேன். அங்க சாப்பாடுங்கிறாங்க. நீ இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்க. இந்தாங்க அந்த அண்ணன் ஒண்ணு கேக்குறாங்க. கொடுத்துட்டு ஒரு ஆள் போயிருக்காங்களா, பாத்ரூம் போயிருக்காங்களா. வர வேண்டியதானே பாட்டி. அங்க உட்காந்துருந்தா நாங்க எப்படி தூக்கிட்டு வர? அந்த பிள்ளைங்களை வந்து கொண்டு வரணும்ல. நான் வந்து வரேங்க. கீழே கொடுத்தாச்சு. வாங்கடு. நம்ம கொண்டு வந்த சாப்பாடு இட்லியும் பாருங்களேன், உடனே ஊற்றி சாப்பிடுறாங்க பாருங்க. வாடி. சரி இந்த தாத்தா உட்காந்துருக்காரு பாரு, அவருக்கு கொடுத்துட்டோம். கொடு. வா. அதுக்கு தான் இருந்தாங்க. ரெண்டுமே ஒரே தான். இட்லி தான். சாப்பிடுங்க. தாத்தா அவர் காது கேட்கல போல. ஓடுறா. அட போட நடக்க தெரியாதாடா இவன் ஒருத்தன். இங்க வைப்பியா? இங்க வை. பைக்கிட்ட வைக்க சொல்றாரு. அப்ப அந்த பைக்கிட்ட வச்சுட்டு வா, சாப்பிடட்டும். சரிங்க தாத்தா, சாப்பிடுங்க. வா. ஐயா எல்லாருக்கும் சாப்பாடுலாம் கொடுத்தீங்களா? இங்கே பார்த்து எல்லாத்துக்குமே வந்து இட்லி கொடுத்தாச்சு. இட்லி சட்னி சாம்பார். நிறைய பேர் இப்பயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதில் இன்னொன்று என்னென்னா 150 இட்லின்னு நிஷா வந்து 170 இட்லியாக சுட்டுட்டா. இட்லி கொஞ்சம் கூட எறும்பு கடிக்குதுலையே. எறும்புலன்னா எறும்பு தான் கிடைக்கும். 170 இட்லியாக சுட்டா ஒரு 35-40 பேருக்கு கொடுத்தாச்சு. ஆமாம். சரி ரைட்டு. நாளைக்கும் அன்னதானம் கிடையாது. என்ன காரணம்னு இந்த வீடியோலயே சொல்லிடுறோம். நாங்கள் வெளியில் போகிறோன்னா கோயிலுக்கு போகிறோம். ட்ரிப்பு போகிறோம் கோயிலுக்கு. ஏன்னா டெய்லி நிஷா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு நாளைக்கு வந்து அங்கே கூட்டிகிட்டு போனோம்னா ரிலாக்ஸ் ஆகி. ஆமாம், நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்து தீனியை வாங்கி தின்னுக்கிட்டு பார்க்கில் விளையாண்டு கலைஞர் பூங்காவில் இந்த மாதிரி ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு வர போகிறோம். அதனால நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு நிஷா நாளை மறுநாள் உண்டு வேணாம் கண்டிப்பாக. ஓகேயா? ஓகே. வேற என்ன நிஷா? ஏன்டா ஆட்ற? வேற என்னடா? தர்னிஷா அந்த வீடியோ பார்த்தா நாங்கள் போகிற கோயில் எப்படி பயங்கரமா இருக்கு. 7-8 கிலோமீட்டர் போகும். 8 கிலோமீட்டர் மலை மேல ஏறும். 8 கிலோமீட்டர் ஏறிட்டு மறுபடியும் 8 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர் போகணும். ஆமா. என்ன கோயில் 8 கிலோமீட்டர் மலை மேல ஏறுறதுன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல பண்ணுங்க. பர்வதமலை கிடையாது. பர்வதமலை ஆல்ரெடி நாங்க 4 பேர் போயிட்டு வந்துட்டோம். 4 பேர் அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். இது கொடுக்குறியா? க்ளூ கொடு. நீயே கொடு. சரி, அதான் நான் சொல்லிட்டேன். இதான் க்ளூ. 8 கிலோமீட்டர் மலை மேலே ஏறணும். 8 கிலோமீட்டர் திரும்பி மலையில இருந்து ஓகே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பாய்.